வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற அஃபீஷியலான அப்டேட் டிஎன்பிஎஸ்சியோட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் கொடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து உங்களோட சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் கொண்டு போய் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷனும் அப்புறம் கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ இது எந்தெந்த தேதிகளில் நடக்குது, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடங்கிய பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025, அதாவது இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இந்த 10 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஃபுல்லாகவும் அதே மாதிரி இந்த ஜனவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாட்களில், சரிங்களா, எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ். இப்போ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருதுன்னா அன்றைக்கி நடக்காது. சரிங்களா? அப்புறம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, அதாவது அடுத்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, ஸோ இந்த தேதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்காது அப்படிங்கிற டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற நாட்களில் வந்து நடக்கும். ஓகே. ஸோ யார் யாரோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து இருக்கும், சரிங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களோட மார்க், ரேங்க் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ யார் வந்து கவுன்சிலிங் போக போகிறீங்க, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓவுக்கும் பில் கலெக்டர், இன்னும் மற்ற போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸோ இது எல்லாத்தோட ரிஜிஸ்டர் நம்பர் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஸோ அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ கவுன்சிலிங்கே போக போகிறீங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கான டேட்டு தான் வந்து ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து நடக்குது. சரிங்களா? டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடுதலான தகவல்கள் என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்களா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஓகே. அப்புறம் எஸ்எம்எஸ், உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், இமெயிலும் அனுப்புவாங்க. ஓகே. நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு வரும். அதே மாதிரி போஸ்டல், இண்டிவிஜுவல் போஸ்டல், இந்த மாதிரி எந்த தகவலும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு மெமோ வரும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் அதை வந்து அந்த கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போகணும். சரிங்களா? ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகாமல் அந்த சொன்ன டேட்டில் வந்து போகலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. புரியுதா? ரைட். அடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அட்மிஷன் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். நீங்கள் வந்து இது போனதுனாலே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடாது. சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, ஓகே, அன்றைக்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. சரிங்களா? ஓகே. உங்களோட சர்டிஃபிகேட்டை அன்றைக்கே வெரிஃபை பண்ணிவிட்டு அன்றைக்கே கவுன்சிலிங்கும் நடக்கும். சரிங்களா? அப்போவே நடக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸை, சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் நம்பர் வந்ததுனாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், அப்படி இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் நடந்தால் தான் வந்து அந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்கணும். வேக்கன்சிஸ் இருந்து நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் ஆன மாதிரி அர்த்தம். சரிங்களா? ரிசர்வேஷன் பேஸ்டு அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ரேங்க் இதெல்லாமே இருக்குது. ஓகே. ரைட். முக்கியமாக நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டீங்க, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க, ஏதாவது ஒரு போஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து வேறு போஸ்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் எடுத்துறீங்க, நீங்கள் வந்து குரூப் 4 வந்து வேறு ஒரு இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஒரு டைப்பிஸ்ட் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க, ஃபாரஸ்ட் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னு வேறு போஸ்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ண முடியாது. இங்கே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்ஸ் செலக்டட் போஸ்ட் இன் கவுன்சிலிங் வில் நாட் பி அலோட் டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் ஃபார் அதர் போஸ்ட். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரியில் வரீங்க, 3 கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது சார், டைப்பிஸ்ட் இருக்குது சார், ஃபாரஸ்ட் எலிஜிபிள் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கவுன்சில் அந்த டிஎன்பிஎஸோட வெப்சைட்டை வந்து ரெகுலராக வந்து பாருங்கள். கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அவைலபிளாக இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான தகவல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்சு அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்கன்னா என்ன போஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எந்த ரேஷியோவில் சார் இப்போ வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில். ஓகே. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த அதாவது விஏஓ, பில் கலெக்டர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாம் 1:3 அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், 1:1.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:3 அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கும், 1:2 அப்படிங்கிறது வந்து மற்ற ரிசர்வேஷன் வரக்கூடிய கேட்டகரிஸ்க்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா? ரைட் சார். இந்த லிஸ்ட்டில் நம்பரே வரல சார் அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிடலான்னு அர்த்தம். உங்களுடைய நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் த போஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைவல் இதெல்லாம் வந்து தனியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும், அதன் பிறகு தான் வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான விஷயங்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. போஸ்ட் சூஸ் பண்ணும்போது ரெகுலராக வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஓகே. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் கூட. கவுன்சிலிங் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். See you. Good night.